character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. So welcome back 10th standard children. In the previous classes இப்போ பார்க்க போனீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் டைமுக்காக டீச் பண்ண எல்லா கிளாஸஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இது இல்லாமல் ஆஃப்டர் உங்களுக்கு 9th to 10th ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு பார்க்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டோடைய போயட்ரி முடித்தாச்சு, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ப்ரோஸ் முடித்தாச்சு, அதனோட புக் பேக் எக்ஸசைசஸ் பார்த்துருக்கோம். அதில் என்ன பார்த்துன்னா ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங், இப்படி ஒரு 4 ஸ்கில் மட்டும் பார்த்துருக்கோம். இன்னும் அதில் உள்ள பேக் சைடில் உள்ள நிறைய கிராமட்டிக்கல் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது ஸ்டில் விச் ஹேஸ் டு பி ஃபாலோட் இன் த அவுட்கமிங் கிளாஸஸ். ஸோ இப்போ பார்க்க போனீங்கன்னா லெட் அஸ் மூவ் டு த செகண்ட் யூனிட். கொஞ்சம் ஒரு மினிமம் ஒரு ஃபஸ்ட்டு 3 யூனிட் நம்ம கவர் பண்ணிவிடுவோம், அதுக்கடுத்து கிராமர்ஸ்க்கு போகலாம். நான் டீட்டெயில் ஏன் பெண்டிங் வச்சுருக்கேன்னா அது கொஞ்சம் ஸ்டோரியாக இருக்கும் விச் கேன் பி தாட் லிட்டில் பிட் ஃபாஸ்டர், அதனால் அது அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கோம். ஸோ த செகண்ட் கம்மிங் டு த செகண்ட் யூனிட், ஃபஸ்ட்டு போயம் முடிச்சிடலாம், அதுக்கடுத்து ப்ரோஸ் போகலாம். அண்டு போயம் த கிரம்பிள் ஃபேமிலி. பேரே வித்தியாசமாக இருக்குது இல்லை, சொல்லுவாங்க இவங்க அந்த ஃபேமிலி, இவங்க இந்த ஃபேமிலி, இப்படிலாம் கிராமத்தில் பார்க்க போனீங்கன்னா பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் இவங்க டேஷ் வீடு, இவங்க டேஷ் வீடு, இவங்க அந்த வீடு, இவங்க இந்த வீடு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் இது நாட் ஓன்லி ஹேப்பன்ஸ் இன் த ரூரல் ஏரியாஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இப்போ இவங்க வந்து லூசி மாண்டோமேரி அப்படின்றவங்க வந்து ஒரு கனடியன் ரைட்டர், கனடியன் ரைட்டர். நாங்கள் கூட இவங்களை பற்றி அதிகமாக படித்தது கிடையாது, பட் இந்த விஷயத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதில் வர கான்செப்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன, த கிரம்பிள் ஃபேமிலி. அப்போ அந்த குடும்பமே என்ன பண்ணும், ஆல்வேஸ் தே வில் பி கிரம்பிளிங், ஏதாவது ஒன்று ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைடு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல, தாங்கிக்கலாம். ஒரு குடும்பமே அப்படி இருக்குதுன்னா அங்கே என்ன நடக்குதுன்றதை இந்த போயமில் நம்ம பார்க்கலாம், எப்படி இருக்கலான்றது பார்க்கலாம். பிஃபோர் தட் லெட் அஸ் see about Lucy Maud Montgomery. So she was L.M. Montgomery. இந்த இடத்துல பார்க்க போனீங்கன்னா நீங்கள் லூசி மற்ற எல்லாமேலாம் போடணுன்றது கிடையாது. L.M. Montgomery அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் ஃபுல்லாக கிடச்சிரும். ஓகேங்களா? அப்படி இல்லை அட்லீஸ்ட் இந்த மான்ட்கோமெரி அப்படின்ற ஒரு வேர்டாவது வந்து கட்டாயம் இருக்கணும். பட் த ஆக்சுவல் ப்ரொசீஜர் இஸ் L.M. Montgomeryன்னு எழுதுறது தான் ப்ரொசீஜர். ஷீ லிவ்ட் இன் த 19th century, லேட் 19th century அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் த 20th century. ஸோ விச் மீன்ஸ் செஞ்சுரியில் என்னென்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குமா எனக்கு தெரிஞ்சு +1 +2க்கெலாம் சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு முறை இங்கே சொல்லி கொடுத்துட்றோம். இப்போது 19th century இப்படி போடுவோம் எக்ஸாமில், விச் மீன்ஸ் திஸ் இஸ் கால்டு 19th century. One of my student who is recording would have been here this some 10 years back, which I taught to them. 10 வருஷத்துக்கு முன்னே என்ன நடத்தணுமோ அதை தான் 10 வருஷம் கழித்து இப்போது நடத்திட்டு இருக்கோம். 19th century
இது எந்த காலம்னு பார்க்க போனீங்கன்னா 1801 இன்ஃபேக்ட் 1900 வரையில், இது வரையில் பார்க்க போனீங்கன்னா இதை 19th century அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்க்க போனீங்கன்னா 20th century இப்படி போடணும். 20th century என்னன்னு பார்க்க போனீங்கன்னா 1901 2000 வரையில் இது என்னன்னு சொல்லுவாங்க, 20th centuryன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த செஞ்சுரியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது 21st century. இப்படி போட்டால் இது சிம்பிள்ப்பா. இப்படி போட்டால் 9th century, இப்படி போட்டால் 20th century, இப்படி போட்டால் 21st century. அண்டு லிட்ரேச்சரில் இப்படி எழுதலாம். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து 21st century. எப்போ? 2001 இப்போ நம்ம 2020 இருக்கோம், டில் டேட் வரையில். இது வந்து எங்கே வரலன்னு பார்க்க போனீங்கன்னா 2100 வரையில் 21st centuryன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம சொல்லும்போது என்னன்னே தெரியாமல் படிக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், மான்ட்கோமெரி வந்து 19th centuryயோடைய செகண்ட் ஹாஃப்லேயும் 20th centuryயோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் வாழ்ந்திருக்கிற ஒரு கனடியன் ரைட்டர். ஓகேவா? புரிஞ்சுதா? கனடியன் ஆத்தர், பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் பிகினிங் இன் 1908. அது எப்போ அவங்க ப்ராப்ளம் ஆகியிருக்காங்கன்னு பார்க்க போனீங்கன்னா 20th centuryயோட ஆரம்ப காலத்தில் தான் ப்ராப்ளம் ஆகியிருக்காங்க. வித் ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ், இது வந்து அவங்களோட கலெக்ஷன் ஆஃப் போயம். Montgomery went on to publish 20 novels as well as 530 short stories, 500 poems, 30 essays. ஸோ இதுவே போதும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான ரைட்டர், எந்த அளவுக்கு அதிகமாக லிட்ரேச்சரில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த பப்ளிஷிங்ஸை வச்சா உங்களுக்கு தெரியும். A prolific writer, Montgomery published over 100 stories between 1897 to 1907. ஒரு 10 வருஷத்தில் பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஷார்ட் ஸ்டோரிஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். வருஷத்துக்கு 10 ஸ்டோரியாவது அவங்க கான்க்ரீட்டாக an average of 10 stories பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றது அங்கே தெரியும். Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. ஏன்னா இப்போ நான் படிக்கிறேன்னு பார்க்க போனீங்கன்னா என்ன இந்த இடத்துல படிப்பீங்கன்னு பார்க்க போனீங்கன்னா, என் ஆராய்ச்சிக்கு என்னோடய தீசிஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ இதை எல்லாமே நான் படிச்சுட்டு இருக்கணும். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். நான் ஒரு எம்ஃபில் தீசிஸ் பண்ணுறேன், நான் ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அதுக்கு யாரெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து படிக்கலாம் அப்படின்றது இருக்குது. அப்படி பலர் இவங்களுடைய ஒர்க்ஸு, டைரிஸு, லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து தங்களுடைய ஸ்காலர்ஸ், அதாவது நிறைய பெரிய ஸ்காலர்ஸ் தங்களுடைய அறிவை வளர்த்துக்க இவங்களை உலகளவில் உள்ள மிகப்பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இவங்களுடைய லெட்டர்ஸ், இவங்களுடைய ஒர்க்ஸை எடுத்து படிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ let us start with that about Montgomery. Let us move to the poem. Yes, coming to the poem. இப்போ போயமுக்கு வந்தாச்சு. கிரம்பிள் ஃபேமிலி. என்னையா ஃபேமிலி அது? கேட்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபேமிலியை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எடைய ஓடி போயிடுவோம். ஸோ தட் இஸ் ஹவ் வி யூஸ் டு பிஹேவ். பட் இங்கே வேறு வழியில் ஓடி போகலாம் முடியாது, பாடத்தை படித்து தான் ஆகணும். இந்த ஃபேமிலி எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்க்கும், அதை பார்த்துக்கிட்டு எப்படிலாம் நாம் இருக்கக்கூடாதுன்றதை கற்றுக்கும். அதுக்காக தான் இந்த பாடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. A grumble family. The poet gives a vivid picture of neighborhood scenes. ஒரு போயர் தன் வீட்டில் அருகில் வசிக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாம் இந்த போயமில் படமாக பிடிச்சு காட்டியிருக்காரு உங்களுக்கு. Read to know how we should mend our ways. இந்த போயமை படித்து பார்த்து நம்ம பாதையை எப்படி வகுத்துக்கணும், எப்படி நம்ம த்ரூ பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். There is a family nobody likes to meet. அதான் டாப்பிக்கை பார்த்த உடனே தெரியுது, கிரம்பிள் ஃபேமிலின்னு. அந்த கிரம்பிள் ஃபேமிலியை யாராவது மீட் பண்ணணும்னு நினைப்பாங்களா?
நினைக்கவே மாட்டாங்க. யாரும் நினைக்க மாட்டாங்க. சாமி அந்த ஃபேமிலியா ஐயோ அதுங்கிட்ட மாற்றுறது எங்கேயோ இடைய போடணும்னு நினைப்பாங்க. ஸோ தேர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். ஃபாண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். தே லிவ் இட் இஸ் சைட் தே லிவ் இட் இஸ் சைட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இதில் பாருங்கள், அவங்க தெருவுக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க. தெருவோட பேர் என்ன? தெருவோட பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இந்த சிட்டி, அந்த சிட்டி பேர் இங்கே பாருங்கள் நல்லா, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு. ஸ்ட்ரீட்டு பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. சிட்டிக்கு பேர் என்ன? நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. சொல்லுவான்ல, கஞ்ச பரம்பரையில் பிறந்து வந்தவன்டா அவன், அந்த குடும்பத்துக்கு பேரே கஞ்சம் குடும்பம். இன்னும் எக்ஸட்ரா எல்லாம் பட்ட பேர் வச்சுருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா நாம் சொல்கிற ஏதோ ஒன்று யார் வீட்டு ஃபேமிலிக்காக வச்ச பேராக இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அதுக்கெலாம் நான் வரல. பட் இங்கே வச்சுருக்க பேர் மட்டும் பாருங்கள், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு சிட்டியில் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு. எப்படி திங்க் பண்ணி போயம் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். அதுவும் பாருங்கள், அந்த வீடு எங்கே இருக்குது? டிஸ்கண்டென்ட். எப்போதுமே வந்து டிஸ்கண்டென்ட் மீன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஃபாண்ட்டு தெரியுதா பார்த்துக்குங்க, இல்லைன்னா வார்த்தை சொல்கிறத வச்சு எழுதிங்க. இதை விட பெருசாக இந்த பிட்வீன் கேப்பில் எழுத முடியாது. ஓகேங்களா? எவ்வளோ பெஸ்ட்டு டீச்சிங் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூ மஸ்ட் ஏபிள் டு கோஆப்ரேட் வித் அஸ். அதில் பாருங்கள், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு என்ற சிட்டியில், அதுவும் ஆத்தோரத்தில் என்ன ஆத்தோரம்? சாட்டிஸ்ஃபையே டிஸ்கண்டென்ட். எது சொன்னாலும் நிறக்காதுன்னுவாங்களே தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஆத்தோரத்தில் அவங்க வீடு அமைஞ்சிருக்கு. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்றத பார்த்துக்குங்க. ஓகே, ஓகே. ஸோ கம்மிங் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாவுக்கு வந்திருக்கோம். இதில் பாருங்கள், இப்போ யார் எந்த தெருவில் என்ன ஊரில் எந்த ஆத்தோரத்து பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். டிஸ்கண்டென்ட் பிசைட் அப்படின்ற ரிவர். ஸோ இந்த ஸ்ட்ரீட் நேம், சிட்டி நேம், ரிவர் நேம்லாம் வச்சுங்கப்பா. ஏதாவது 1 மார்க்ஸில் கேட்கப்படலாம். தே கிரவுல். கிரவுல் மீன்ஸ் மேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் நாய்ஸ் of being not satisfied. They growl at that and they growl at this. நீ இதை பண்ணாலும் அவங்க ஏதாவது தோணுன்னு ஒன்று சொல்லின்னு இருப்பாங்க, அதை பண்ணாலும் ஏதாவது ஒன்று தோணுன்னு சொல்லின்னு இருப்பாங்க. நீ எதையும் செய்ய முடியாது அவங்ககிட்டலாம். சிலர்கிட்டலாம் போய் வேலை செஞ்சோன்னு வச்சிங்களேன், எப்படி வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குத்தம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் வேலை செய்யவே முடியாது. இது வந்து ஒரு இயல்பு. அந்த மாதிரி பாருங்கள், they growl at that and they growl at this. நீ எதை செஞ்சாலும் ஏதாவது ஒன்று நோயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. they will never be satisfied. whatever comes there is something amiss. whatever comes, எது கிடைச்சாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுலேயும் ஒரு குறைகளை சொல்லிட்டு தான் இருப்பேன். இது அப்படி இல்லை. இதுக்கு அருமையான உதாரணம் சொல்ல முடியும். எதுக்காவது இந்த அலைன்ஸ் பார்க்க அந்த மாதிரிலாம் போனாங்கன்னு பார்க்க போனால், எப்படி தான் இருந்தாலும் அங்கே அதுக்குன்னு ஒரு 4 பாட்டிங்க வருவாங்க, ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நாம் போகிறோம், ஏதாவது ஒரு டாய் வாங்க போகிறோம், இல்லை ஒரு இது வாங்க போகிறோம். அந்த இடத்துல பார்க்க போனால் எனக்கு இப்படி தான் டாய் வேணும், அப்படி தான் டாய் வேணும், ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் திஸ், இதுக்கு வந்து காது சரியில்லை, கண்ணு சரியில்லை, இந்த பொம்மையே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க டாய்ஸ் கடையில் போயிட்டு. இந்த கார் வந்து இப்படி எடுத்து ஸ்பீடாக போக மாட்டேது, ரைட் சைடில் போக மாட்டேது, லெஃப்ட் சைடில் போக மாட்டேதுன்னு சொல்லுவோம் உங்கள் லெவலுக்கு பார்க்க போனால். ரைட், there is something amiss and whether the station be high or humble,
they all are known by the name of grumble. அவங்க ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க போனீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ன்றது வந்து அவங்க இருக்கக்கூடிய நிலைமை, அவங்க இருக்கக்கூடிய இடம், அதை தான் குறிக்கும். ஹவவர் அது ஹையாக இருந்தாலும் சரி இல்லை ஹம்பிளாக இருந்தாலும் சரி, ஆனால் they all are known by the name grumble. அதில் படித்து நீ பெரிய ஆள் ஆயிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான், யூ ஆர் நோன் ஃபார் த கிரம்பிளிங். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சி இருக்கிறது மட்டும்தான் அங்கே வந்து என்னவாக இருக்கும், வேலையாக இருக்கும் அவங்க ஃபேமிலியில். ஸோ அடுத்த ஸ்டான்ஸாக வரும். த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. வெதர் இது ஒரு ஹோமோஃபோன், நல்லா பார்த்துக்குங்க. WEATHER இப்படி சொன்னால் அது கிளைமேட்டை குறிக்கும். பாடம் படிக்கும்போது நல்லா பார்த்துங்க, சும்மா எதையாவது படிக்கிறோம்லாம் இல்லை, அதை சார்ந்து வர ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டே போகும்போது மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு அடுத்து இதனோட ஹோமோஃபோன் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா WHTHER. வெதர் இது என்னன்னு பார்க்க போனீங்கன்னா வெதர் இதுவோ அல்லது அதுவோ, இது அல்லது அதைன்னு குறிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த WH என்ற வெதரை யூஸ் பண்ணுவோம். WEATHERன்றது ஒரு வெதர் ரிப்போர்ட், கிளைமேட்டை பற்றி பேசுது. ஆக த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு, சம்மர் அண்ட் வின்டர் ஆர் லைக் தேஸ் கோல்டு. அப்போ பாருங்கள், வெய்ய காஞ்சாலும் என்ன இது வெய்ய காஞ்சி மனுஷன் உயிரை எடுக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, வெளியே போக முடியல, சுடுதுன்னு சொல்லி திட்டுவான். அதுவே கொஞ்சம் கோல்டானாலும் மழை பெஞ்சு இந்த மழை பெய்யுது, இதையும் செய்ய முடியல, அதையும் செய்ய முடியல, இதையும் பண்ண முடியல, எல்லாத்தையும் இந்த மழை வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் வாட் கால்டு கிரம்பிளிங். நாங்கள் சார் இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது கிரம்பிளிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அப்புறம் செஞ்சு கட்டால் தான் தெரியும். ஸோ அவங்களாம் அப்படி தான், கிளைமேட்டு எப்படி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தே வில் ஸ்கோல்டு, ரைட்? தே வில் ஸ்கோல்டு. நத்திங் கோஸ் ரைட். Nothing goes right with the folks you meet. Nothing goes right with the folks you meet down on the gloomy complaining street. நீ போய் அந்த தெருவில் அங்கே போய் அவங்கள பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்யவும் முடியாது, நீ சரியாக செஞ்சேன்னு அவங்க சொல்லவும் முடியாது. பிகாஸ் டவுன் அந்த க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அது வந்து ஒரு இருண்ட ஒரு பேய் பங்களான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே போய் எவனா வாழ முடியுமா? அந்த மாதிரி ஒரு இருண்ட, க்ளூமி மீன்ஸ் டார்க்கு, ஓகே, டார்க் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், குறையிலே சொல்லக்கூடிய ஒரு இருண்ட தெரு அது, அங்கே போய் எந்த மனுஷனும் வாழ முடியாது அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்க. ஓகே, let us move to the next stanza. Now let us move to the fourth stanza. They growl at the rain and they growl at the sun. அதான் நேற்று ப்ரீவியஸில் கிளைமேட் சொன்ன பாரு. அப்போ மழை பெஞ்சாலும் இவங்க அதை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வெயில் அடித்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் தேர் growling is never done. இன்ஃபேக்ட் தேர் growling is never done. அதாவது never that has been stoppedன்னு அர்த்தம். எனி டைம் அந்த growlingன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரியான மக்கள். And if everything pleased, then there isn't a doubt. And if everything pleased them, there isn't a doubt, they would growl that they had nothing to grumble about it. இதில் பாருங்கள், ஓகே, என்னமோ எதையாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிற ஆளு, இவங்களுக்கு நம்ம நல்ல விதமாக எதையாவது செஞ்சு வைக்கணும். அண்ட் இஃப் எவ்ரிதிங் இஸ் ப்ளீஸ்டு தம், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, there isn't a doubt, they would growl that they had nothing they had. இப்போ இதை வந்து they would nothing to grumble about it.
எதுவுமே குறை சொல்ல முடியலன்னு அப்பவும் அவங்க எதையாவது ஒன்று குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதாவது எதுவுமே குறை சொல்ல முடியல, இது என்ன இது ஒன்றும் சரியில்லையே, இப்படிலாம் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதையும் கிரம்பிள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பாருங்கள், கிரம்பிள் பண்ணுறது ஒரு விதம், அந்த கிரம்பிள் பண்ணுறதையே எந்த அளவுக்கு டெப்த்தாக போய் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாவம் எங்கேயோ இவங்க ஆத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. யாரோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்கன்றது மட்டும் நமக்கு தெரியுது. மூவிங் டு த நெக்ஸ்ட் ஆன்சர். ரைட். பட் த குவெரஸ்ட் திங், குவெரஸ்ட்னா ஒரு பிட்டியஸ்ட் திங், அது ஒரு பிட்டியஸ்ட், அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா பட் த குவெரஸ்ட் திங் இஸ் தட் not one of the same can be brought to acknowledge his family name, but the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. இதிலே பாருங்க, அந்த குடும்பத்திலேயே இதில் பெட்டியஸ்ட் திங் என்னன்னு பார்க்க போனால், அந்த குடும்பத்திலேயே ஒருத்தனை கூட ஒரு விஷயத்துக்கு கூட இவன் இப்படி மாறி நடந்துக்குவான். இப்போ சில ஃபேமிலியில் சொல்லுவோம், அதுவா அந்த சின்ன பையனா அது அறாத்தல் அப்படி தான் இருக்கும், அது அடங்காது அப்படி தான் பண்ணிட்டு இருக்கும் அப்படி. அது பெரிய பையன், அது நல்ல குணம், நல்ல பையன், அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற குவெரஸ்ட் திங் என்ன, நத்திங், நோபடி கேன் பி அக்னாலேஜ்டு ஸோ, ரைட்? ஃபார் நெவர் எ கிரம்பிளர் will own that he is connected with it at all, you see. For never a grumbler will own that he is connected with it at all, you see. பார்த்துக்கோங்க, ஒரு வெளியிலேருந்து ஒருத்தர் கிரம்பிளரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், கால்குலேஷனில் எடுத்துக்கிட்டாலும் கூட, இது இண்டிவிஜுவலாக அவன் இப்படி புது விதமாக கிரம்பிள் பண்ணுறான்லாம் எது ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் என்ன, அங்கே ஒரிஜினல் சோர்ஸ் அங்கேருந்து தான் வந்ததுன்ற மாதிரி இருக்கும். சச் அ கைண்ட் ஆஃப் விவிட் கிரம்பிளர் ஃபேமிலி தே ஆர். ஓகேங்களா? இதில் நம்ம அதிகமாக டெப்த்தாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். சச் அ கைண்ட் ஆஃப் ரொம்ப விவிட் ஃபேமிலி, விவிட் கிரம்பிளர் தே ஆர், சச் அ கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட். சொல்லுவாங்கல்ல, இவர் ஹெலிகாப்டர் ஷாட்டு ஸ்பெஷலிஸ்ட் தோனி, ஸ்கொயர் டிரைவ் ஸ்பெஷலிஸ்ட் கோலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிரம்பிளிங் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருத்தரும். ரைட்? மூவிங் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ another 3 stanza, ரொம்ப ஷார்ட்டாக இந்த போயமை நம்ம முடிச்சுட்டு இந்த ஒர்க்கு என்னென்னு பார்க்க போனீங்கன்னா இதனோட ஃபாலோஅப் ஆக்டிவிட்டியை கொடுக்குறோம். இந்த 3 stanza முடிச்சுட்டு, the worst thing is that if anyone says, the worst thing is that anyone says among them too long he will learn their ways. இதில் பார்க்க போனீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது இல்லையா, alliteration, ரைமிங் ஸ்கீமு, ரைமிங் வேர்ட்ஸு, இதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டேஸ், வேஸ், ஜம்பிள், கிரம்பிள், ஏ பிபி. ஓகேவா? இது என்ன? ரைமிங் ஸ்கீம். இந்த ஏஏ பிபி அப்படின்றது ரைமிங் ஸ்கீம். நல்லா பார்த்துக்குங்க. ஸ்கீம் என்ன? ஏஏ பிபி போட்டுறீங்க. ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு கேட்டால் ஸ்டேஸ் ஐஃபன் வேஸ், கமா, ஜம்பிள் ஐஃபன் கிரம்பிள். இந்த ஸ்டான்ஸாவில் ஓகேவா? ஸ்டேஸ் வேஸ், ஸ்டேஸ் ஐஃபன் வேஸ் 1, ஜம்பிள் ஐஃபன் கிரம்பிள் 2. அதே அலிட்ரேஷன் பார்க்க போனீங்கன்னா இங்கே we don't have any much long learn அது அலிட்ரேஷனில் வரும் உங்களுக்கு, ப்ரொனவுன்சிங் வித் சேம் சவுண்ட் அட் த இனிஷியல் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு போயம்னு வரோம்னா அதுக்கு அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு போயமில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கம்பேரிசன் வருது, ஜென்ரலாக கம்பேரிசன் வருதுன்னா அது மெட்டஃபர். அதுவே அந்த கம்பேரிசன் பண்ணுற லைனில் ஆஸு, லைக்கு அப்படின்ற கீவேர்டு வந்தால் அது சிமிலி.
இன்னும் அடுத்தடுத்து வரும்பொழுது இன்னும் மற்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த ஸ்டான்ஸாக கன்டினியூ பண்ணலாமா? The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. அதில் என்ன சந்தேகம் இருக்குது? கழுதியோடு சேர்ந்த குதிரையும் கழுதியாச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. அவங்க கூட கொஞ்ச நாள் லாங் டைம் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள மாதிரியே நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றது தான் இங்கே ஆத்தர் சொல்கிற லைன். அண்ட் பிஃபோர் he dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. அப்போ அங்கேருந்து நீ கனவு கண்டு எதுலையாவது வந்து நீ மாறி போகலான்னு நினைக்கிறதுக்குள்ள you will be adopted into the family of grumble. அந்த grumble ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? நல்லா பார்த்துங்க. அடாப்டட்னா அங்கே உள்ள இது ஒரு அனதர் ஹோமோஃபோன். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே எழுதுனா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ADAPT. ஓகேவா? இந்த அடாப்ட் வந்து என்னன்னு பார்க்கணும்னா ஏற்றுக்கொள்ளுதல். ஒன்று. அதுக்கடுத்து இந்த அடாப்ட் பார்க்க போனீங்கன்னா தத்தெடுத்தல். ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ADAPT அடாப்ட். ADOPT வந்து ஒரு விஷயத்தை அது நமக்குள்ளே ஊறி நாம் ஏற்றுக்கொள்கிறது தான் வந்து என்ன ஆகும்? அடாப்ட். இது அடுத்த ஹோமோஃபோன். ரைட். ஸோ ஒரு லெசனை படிக்கும்போது இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு போயமை படிக்கும்போதோ லெசனை படிக்கும்போதோ அதில் சார்ந்து வர மற்ற விஷயங்களை நீங்கள் படித்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ he is adopted into the family of grumble. அவங்களோட வந்து அண்ட் பிஃபோர் த டைம்ஸ் நீ அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே நீ அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கற்றுக்குவ. உனக்கும் அந்த கிரம்பிளிங் ஹேபிட் வந்து வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 2 stanzas. And so it were wisest to keep our feet from wandering into complaint street. அப்படியே பாருங்க. feet, street, do, to சேம் ரைமிங் ஸ்கீமில் எழுதியிருக்காங்களா? ஓகே. And so it were wisest to keep our feet from wandering. Wandering means roaming here and there. ஓகேவா? வாண்டரிங் மீன்ஸ் ரோமிங், அங்கே இங்கேயும் சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இன்ட்டு கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட். ஸோ பெஸ்ட்டு என்னென்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட் பேர் என்ன? கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் பக்கமே அடி வைக்காங்க. சொல்லுவாங்க ஒரு காலத்தில், நாங்கள்லாம் வந்து 10th படிக்கும்போது கோவிந்தசால்னு ஒரு பேரை சொன்னாலே, வாண்டர்பேட்டன் ஒரு பேரை சொன்னாலே, ஐ எம் சாரி பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் ஹியர், வாட் ஐம் டாக்கிங் அபவுட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புள். நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொன்னேன். இந்த தெரு பெரியார் நகர் இப்படிலாம் ஒரு சில தெரு பேரை சொன்னாலே, ஐயோ அது வெட்டுற இடம் குத்துற இடம், ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக்கிங் ஏரியாவாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் வந்து நம்ம அந்த இடத்துல போய் அடி வைக்காத இருக்கிறதே நல்லது. வச்சோன்னா நீங்கள் அதை கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் டு ஸ்டே அவே. அதில் வைசஸ்ட் திங், மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டான திங் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா த பிக்கஸ்ட் இன்டெலிஜென்ட், பீயிங் இன்டெலிஜென்ட் டு கீப் அவர் ஃபீட். அந்த தெரு பக்கமே கால் அடி வைக்காமல் இருந்துகிறது தான் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெவர் டு கிரவுல் வாட் எவர் வி டூ லெஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்பிளர்ஸ் டூ. அங்கே போயிட்டு நீ ஏதாவது ஒன்று சொன்னால் கூட, பனைமரத்தில் அடியிலேருந்து பாலை குடித்தா கூட ஏதோ குடிச்சேன்னு சொல்கிற மாதிரி, வாட் எவர் வி டூ லெஸ்ட் நத்திங் பட் ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா வி வில் பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்பிளர்ஸ் டூ. அதான் பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிக்குது. அந்த தெருவில் போய் நீ நல்லதே செஞ்சாலும் உனக்கு என்ன சொல்லுவாங்க?
நீ பேசுகிறதும் ஒரு கிரம்பிளர்னு சொல்கிற அளவுக்கு தான் மோசமான ஒரு ஸ்ட்ரீட்டாக அந்த ஸ்ட்ரீட் இருந்திருக்கு. ஓகே, கம்மிங் டு த லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் த போயம். So coming to the last stanza of this poem, let us learn to walk with a smile and a song, no matter if things do something go wrong. AABB, AABB, right from all the stanzas. Okay, let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. இப்போது வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன? இப்போ இவ்வளோ நேரம் என்ன நம்ம போயமில் பார்த்தோன்னு பார்க்க போனீங்கன்னா, எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் வருன்றது தான் பார்த்தோம். கடைசியாக கன்க்ளூடிங் பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க போனீங்கன்னா, வாழ்வின் நடையில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். என்ன? வாக் வித் ஸ்மைல். சிரித்த முகத்தோடையே நம்ம ஒரு வேலையும் செய்ய கற்றுக்கணும். வாக் வித் ஸ்மைல் அண்ட் எ சாங். என்ன? ஒரு இனிமையான விஷயத்தை காதில் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே நடங்கன்னு சொல்ல, இனிமையான விஷயங்களை கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடைப்பயணத்தை தொடங்கும்போது, நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங், சில சமயங்களில் தப்பாக நடந்தாலும் பரவாயில்ல, அடுத்த முறை சரி பண்ணிக்கலாம். அதை விட்டு அப்படி நடந்துச்சு இப்படி அதையே நீங்கள் கிரம்பிள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற அட்வைஸை இந்த இடத்துல உங்களுக்கு அந்த போயட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து போயட் மான்ட்கோமெரி கொடுக்குறாங்க. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை அண்ட் ஹம்பிள். நாம் நம்மளுடைய தகுதியும் தரத்தையும் உயர்வாக வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கும் பொழுது we will never belong to the family of grumble. நம்மளை அந்த மாதிரி நச்சரிக்கிறவன், கிரம்பிள் ஃபேமிலி, தொணன்னு பண்ணுறவன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இதுதான் இந்த கன்க்ளூடிங் 4 லைன் தான் ஏற்கனவே இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அச்சாரமாக வந்திருக்கு. நீங்கள் இந்த போயம்லேருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய எண்ணம் உயர்வாக இருக்கணும், செயல்கள் உயர்வாக இருக்கணும். அதில் தவறு நடந்தாலும் பரவாயில்ல, அப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அடுத்து பார்த்துக்கலான்ற ஒரு குணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மென்மேலும் வளரலாம். ஸோ தட் இஸ் வாட் த கான்செப்ட் ஆஃப் திஸ் போயம். இதில் உள்ள ஏஆர்சி கிடையாது உங்களுக்கு. அப்ரிசியேஷன் கொஸ்டின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அந்த சொன்ன இல்லையா ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், இது எல்லாமே இன்க்ளூடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த வீக் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஏதாவது டவுட்டுன்னா யூ கேன் புட் யுவர் கமெண்ட்ஸ் ஸோ தட் அதை பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம். ரைட்? டூ யுவர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. தேங்க்யூ.